சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு டாக்டர் அம்பேத்கர் அந்த காலத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் சாதியம் ஒழியல, காத்தும் விஷமாக மாறிக்கிட்டே இருக்கு. சாதியை கட்டி காப்பாற்றுற இந்த சமூகம் தான் சுற்றுச்சூழலை மட்டும் ஏனோ கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம ஸ்கூல் சிலபஸில் கூட என்விரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் தரோம். டிவியில் இதை பற்றி செய்தி வந்தாலும் நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறதும் இல்லை, அதனுடைய தாக்கத்தை பற்றி உணர தயாராகவும் இல்லை. அதன் விளைவுதான் இன்னைக்கு நம் நாட்டின் தலைநகர் டெல்லி மாநகரம் சந்தித்து வரும் பேரழிவு ஏற்படுத்தவல்ல காற்று மாசு. ராத்திரி ஆச்சுன்னா நம்ம சின்ராசனம் பாடுறதை நிறுத்த முடியாது. அது மாதிரி தீபாவளி வந்துச்சுன்னா டெல்லி மாநகரில் காற்று மாசு ஏற்படுவதையும் தடுக்க முடியாதுன்ற ரேஞ்சுக்கு நிலைமை அங்கே வருஷம் மோசமாகிக்கிட்டே இருக்கு. பட் இவ்வளோ மோசமான காற்று மாசுக்கு தீபாவளி பட்டாசு மட்டும்தான் காரணமாக தான்னு ஒரு சாரர் உணர்ச்சி பொங்க, இல்லை 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 ஆனால் அதுவும் ஒரு காரணம் கோபால்னு ஒவ்வொரு வருஷமும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கெஞ்சியும் சொல்லிட்டாங்க, கொஞ்சியும் சொல்லிட்டாங்க. ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு காலத்தில் லிமிட் இல்லாமல் பட்டாசு வெடித்து மகிழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் டைம் டேபிள் போட்டு வெடிச்சிட்டு இருக்கோம். இதுலேயும் ஒரு விழிப்புணர்வும் கட்டுப்பாடும் முழுசாக நம்ம மக்கள் மத்தியில் வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிறது நாளைக்கு சேலம், திருச்சின்னு எங்கே வேணாலும் நடக்கலாம். கடல் பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் தப்பிக்க முடியுங்க. சரி, கம்மிங் பேக் டு டெல்லி, கொஞ்சம் பார்த்து பட்டாசு வெடிங்கன்னு அட்வைஸை கேட்டு காண்டாகி இந்த வருஷம் இருந்த தடையெல்லாம் அந்த அரசு கொஞ்சம் விளக்கவே தீபாவளிக்கு வாயில ராக்கெட்டை வச்சு வெடிக்கிற அளவுக்கு தொட்டாலே வெடிக்கிற நீ பட்டாசா 10,000 வாலான்னு டெல்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் ரக்கட் மூடுக்கு மாதிரி கொண்டாடி தள்ளிட்டாங்க. அதோட எஃபெக்ட் அடுத்த நாளே டெல்லியில் பார்க்க முடிஞ்சது. நீ என்ன திரும்ப பட்டாசே குறை சொல்லிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. ஜஸ்ட் தட் லிமிட் தாண்டும் போது ஆல்ரெடி மோசமாக இருக்கிற காற்று இன்னும் எவ்வளோ மோசமாக மாறுச்சுன்றதை இம்ப்ளை பண்ண தான் திரும்ப அவங்களும் சொல்கிறாங்க. அதுதான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் காற்று மாசை கட்டுப்படுத்தும் நவீன மிஷின்னு காற்று மாசை கண்டறியும் கருவிகள் பக்கத்தில் போய் வாட்டர் ஸ்ப்ரே அடித்து டேட்டாவை மெனிப்புலேட் பண்ணி பார்த்து டெல்லி அரசு அசிங்கப்பட்டதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸுங்க. ஸோ இது சம்பந்தமாக சமீபத்தில் ஒரு ஆய்வானது நடந்திருக்குங்க. டெல்லியில் மோசமான காற்று மாசுக்கு காரணம் என்ன? 5 விஷயங்கள் இதுக்கு காரணிகளாக சொல்லப்படுது. முதல் காரணி சாலை தூசு. இந்த தூசு மற்றும் பொல்யூஷனால 10 விதமான சரும பிரச்சனைகள் வந்தா கூட சமாளிக்கலாம். நம்ம ஈரலையும் இதயத்தையும் செதைச்சு மூச்சு விடாம பண்ற அளவுக்கு ஒரு மோசமான காரணியா அது இருக்கு என்பதுதான் இங்க முக்கிய அச்சுறுத்தல். சும்மா இல்லைங்க, டெல்லியோட காற்று மாசுக்கு 40% காரணம் இந்த தூசிதான்னு சொல்லப்படுது. டெல்லி மாதிரியான ஒரு பரந்துபட்ட மெகா நகரம், எந்நேரமும் நடக்கும் கட்டுமான பணிகள், கட்டட இடிபாடுகள், குப்பைகள், மோசமான சாலைகள், அதில் இருந்தெல்லாம் வெளியாகக்கூடிய தூசு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட காரணியா இருக்கு. அடுத்து வாகனங்கள். ஏற்கனவே சொல்ல மாதிரி டெல்லி ஒரு மாநகரம், மெகா நகரம். அதோட வாகன எண்ணிக்கை திகைப்பூட்டும் வகையில் இருக்கு. அதுலேயும் மோசமான அளவில் புகையை வெளியிடக்கூடிய பழைய வாகனங்கள் மிக அதிகம். அதற்கடுத்த காரணம் ஏழ்மை. அதுக்கும் என்னையா சம்பந்தம்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. டெல்லியில் ஏழை மக்கள் பலருக்கும் விறகு, இந்த பயிர் எச்சங்கள் இல்லைன்னா இந்த குப்பைகள் இதெல்லாம் எரிப்பது அவசியமான ஒன்றா மாறி இருக்கு. குளிர்கால இரவுகளில் அவைதான் அவங்கள காப்பாற்றுது. ஹீட்டர் வாங்க வசதி இல்லை, சமைக்கக்கூட எல்பிஜி விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படின்னு அவங்க சொல்கிறது தான் கள யதார்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்த காரணி டீசல் ஜென்ரேட்டர். இதோட பயன்பாடு மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய மாசு ரெண்டையுமே நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு இருக்கோம். பட் டெல்லி காற்றுக்கு எடுக்கிற முக்கிய காரணியாக இது இருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்து தான் பயிர் கழிவு எரிப்பு. வருஷம் ஃபுல்லாக எரிச்சிட்டு இருப்பாங்க? இல்லைங்க, வெறும் 20 நாள் தான் இருக்கிறாங்க. அதாவது டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை காலம் முடிஞ்ச பிறகு அந்த பயிர் எச்சங்களை எரிப்பாங்க. அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 நாட்களில் நடக்கக்கூடிய விவகாரம் தான். ஆனால் அந்த 20 நாட்களில் அது ஏற்படுத்துகிற மாசின் அளவு மிக கோரமானது. கரெக்டாக அதே நேரத்தில் தீபாவளியும் வர பழிய தூக்கி மொத்தமாக பட்டாசு மேலே போட்டுடுறோம். பட் என்ன பண்ணுறது, இம்பேக்ட் அந்த மாதிரி இருக்கே களத்தில். இவ்வளோ பேசுகிற அளவுக்கு அப்படி டெல்லியில் காற்று மாசு எந்த அளவில் தான் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்களேன்னா, முன்னாள் எய்ம்ஸ் இயக்குனர் டெல்லி மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? வெளியில் போகும்போது கட்டாயம் மாஸ்க்கை போடுங்க, முடிஞ்சா N95 மாஸ்க்கை போடுங்கன்னு வற்புறுத்துகிற அளவுக்கு காற்றின் தர குறியீடு மிக மோசமாக இருக்கிறது நம் தலைநகர் டெல்லியில். இந்த காற்று தர குறியீடு பற்றி அடிக்கடி செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனுடைய வகைப்பாடு இப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். காற்றின் தரம் 0 முதல் 50 என்ற அளவில் இருந்தால் அது அபாயமற்றது, we are in a safe zone அர்த்தம். அதுவே 51 முதல் 100 என்ற அளவில் இருந்தால் சுமாரான மாசு அளவு. 101 150 என்ற அளவில் காற்றின் தர குறியீடு இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ற காற்று கிடையாது, அவங்களுக்கு உபாதைகள் ஏற்படலான்னு சொல்கிற மாதிரியான ஒரு தரம்.
151 முதல் 200 என்ற அளவில் இருந்தால் மோசமான காற்று என்று வகைப்படும். 301 இருந்து 500 வரை இருந்தால் அந்த காற்றின் தர குறியீடு அபாயகரமானது என்று கொள்ளப்படும். டெல்லியில் அடிக்கடி இந்த எண் 300 தொடர்றதால தான் பட்டாசை குறைங்கன்னு அறிவுறுத்தப்படுது. தீபாவளிக்கு அடுத்த நாள் காலை டெல்லி மாநகரோட சராசரி காற்றின் தர குறியீடு எவ்வளோ தெரியுங்களா? 361. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, டெல்லியில் காற்று மாசு அளவிட 37 டிடெக்டர் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. அதில் 9 மட்டும்தான் செயல்பட்டிருக்குன்னு கண்டறியப்பட்டிருக்குங்க. ஸோ தீபாவளிக்கு அடுத்த நாள் இருந்த அந்த காற்று மாசு பற்றின முழுமையான தரவு கூட நம்ம கிட்ட இல்லை. நிலைமை இதைவிட மோசமாகிருக்கு. ஆனால் அதை பற்றின முழுமையான தரவு நம்ம கிட்ட இல்லைன்றது எவ்வளோ கவலை அளிக்கக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த நிலையில தான் டெல்லி காற்று மாசை கையாள்வதில் உதவ தயார்னு சொல்லியிருக்காங்க சீன தூதரக செய்தி தொடர்பாளர் யூஜிங். ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சீன தலைநகர் பீஜிங்கும் இதே மாதிரி மூச்சு விட முடியாத நிலையில காற்று மாசால சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க. நீல வானத்தை விடுங்க, பக்கத்தில் நிற்கிற நீல சட்டை போட்ட மனிதனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான காற்று மாசு பீஜிங் நகரத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது. எப்படி மீண்டது சீனா? இந்தியா போய் இவ்வளோ நாளா என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா? இந்தியா காற்று மாசு கட்டுப்பாட்டுக்கான திட்டங்கள் குறித்து பேசிக்கொண்டிருந்தது, விவாதித்து கொண்டிருந்தது. சீனா தன்னோட திட்டங்களை செயல்படுத்தியது. அதன் விளைவு 2/3 பங்கு காற்று மாசை இன்னைக்கு சீனா குறைச்சிருக்காங்க. அதோட விளைவு அந்த மக்களோட ஆயுட்காலம் சராசரியா 4.6 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரிச்சிருக்கு. பீஜிங்ல நீலவானத்தை இப்போ பார்க்க முடியுதுன்னு குதூகலிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எது தெரியுங்களா? 2013 இந்த பிரச்சனை உச்சகட்டத்தில் போயிட்டு இருந்தபோது சீனா சுற்றுச்சூழல் கொள்கையை வகுத்து காற்று மாசுபாடு செயல் திட்டம்னு ஒரு நீண்ட கால திட்டத்தை கொண்டு வந்து சரியான திட்டமிடல் மற்றும் மக்களின் ஒத்துழைப்போட இதை சாத்தியமாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பீஜிங் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 கோடி மரங்கள் நடப்பட்டன. அதுக்கடுத்து நிலக்கரி பயன்பாடு குறைப்பு. சும்மா இல்லைங்க, 30% குறைச்சிருக்காங்க. நிலக்கரியிலிருந்து கிளீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சூரிய சக்தி, நீர்மின், காற்று மின் பயன்பாடு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒத்துக்காத தொழிற்சாலைகள் எந்தவித கரிசனமும் இன்றி மூடப்பட்டிருக்கின்றன. 2013 தொடங்கி 2020 வரைக்கும் படிப்படியாக பழைய வாகனங்கள் அங்கே நிறுத்தப்பட்டு புதிய வாகனங்கள், குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்கள் களமிறக்கப்பட்டன. அது எப்படி எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்தால் மட்டும் அதுக்கும் நம்ம சார்ஜ் போடுறோம் இல்லை, அப்போ அதுவும் ஒரு மாசு ஏற்படுத்துதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே எல்லாமே கம்பேரிசன் தான். ஒப்பீட்டளவில் குறைவான மாசை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு காரணம் தான் இங்கே பிரதானமாக முன்வைக்கப்படுது. சப்வே உள்ளிட்ட பொது போக்குவரத்து பயன்பாடு அதிக அளவில் ஊக்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பீஜிங் மட்டும் இல்லாமல் அங்கே நாடு முழுக்கவே 1000 கிலோமீட்டர் தூரம் என்ற அளவுக்கு சப்வே பயன்பாடு நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதற்கான கட்டுமானங்களும் செய்து முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பலன் கொடுக்குதா இல்லையான்றதை உறுதிப்படுத்த 1500 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதோட தரவுகள் மூலமாக ஃபாலோ அப் திட்டங்களும் போடப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2003 ஒரு திட்டம் போட்டு இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. 2018 அதோட டேட்டாவை பேஸ் பண்ணி இன்னொரு 3 இயர் ஆக்ஷன் பிளான் ஒன்று செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இது எல்லாம் காற்று மாசுக்கு எதிரான சீனாவின் திட்டப்பட்டியலில் ஒரு பகுதி தான். முழுமையான பிளான் ஆஃப் ஆக்ஷனை அங்கே சாத்தியப்படுத்தியது அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார அரசு தான்னு இன்னொரு கருத்தும் முன்வைக்கப்படுது. சர்வாதிகாரம் அந்த மாசை விட ஆபத்தானது இல்லையா? பட் ஸ்டில் அந்த திட்டங்களை இங்கே ஜனநாயக முறைப்படி உரிய காலத்தில் விவாதித்து முடித்து அமல்படுத்த முடியும் என்றால் முயற்சி பண்ணுறது தப்பு இல்லையே. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே காற்று, இயற்கை, சந்தோஷமான குடும்பம் இதானே எல்லாம்.